100 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு டே 32. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜேர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் போடுற இந்த சின்ன சின்ன முயற்சி தான் நம்மள ஒரு பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கான டாபிக்கை முழு கவனத்தோட படிக்க ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர்ஸ். சரி, எதுக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த டாபிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது? யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு பாடம் மட்டும் இல்ல. நீங்க குரூப் 4, குரூப் 2 இல்ல குரூப் 1 எதை எழுதினாலும் சரி, நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஃபீல்டுக்குள்ள இறங்கும்போது மக்களை காப்பாத்துற பொறுப்புல இருப்பீங்க. அப்போ ஒரு பேரிடர்னா என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு அடிப்படை அறிவு கண்டிப்பா வேணும் இல்லையா? நியூஸ் பேப்பர்ல நம்ம படிக்கிற புயல், வெள்ளம் மாதிரி விஷயங்களை நம்ம பாடத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த டாபிக் எவ்வளவு முக்கியம்னு நமக்கே புரியும். வாங்க, ஒரு வருங்கால அதிகாரியோட பார்வையில இந்த பாடத்தை ஆழமா கத்துக்கலாம். சரி, இப்போ பாடத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு சரியான டெஃபினிஷன், அதாவது ஒரு வரையறை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேரிடர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு. அந்த அடிப்படையில் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போடும். அதோட வகைகள், மேலாண்மை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். சரி, முதல்ல பேரிடர்னா என்னன்னு பாத்துரும். ஸ்கிரீன்ல பாருங்க, இதுதான் பேரிடருக்கான சரியான வரையறை. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஆனா அந்த பாதிப்பை அங்க இருக்கிற மக்களால அவங்க கிட்ட இருக்கிற வசதிகளை வச்சு சமாளிக்க முடியாம போகுது பாருங்க, அந்த நிலைமைக்கு பேரு தான் பேரிடர். இதுல அந்த சமாளிக்கும் திறனை மீறுதல், அதாவது exceed the ability to cope, இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை நம்மால சமாளிக்க முடியும். ஆனா நம்மளோட கண்ட்ரோலை தாண்டி போகும்போதுதான் அது ஒரு பேரிடரா, ஒரு டிசாஸ்டரா மாறுது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் குவெஸ்டனா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கீ பாயிண்ட்டை மறக்காதீங்க. சரி, பேரிடர்களை நாம அடிப்படையில ரெண்டு பெரிய வகைகளா பிரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாசிபிகேஷன் தான். ஒன்னு இயற்கை பேரிடர், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர். இன்னொன்னு மனிதனால் உண்டாகும் பேரிடர், அதாவது மேன்மேட் டிசாஸ்டர். புயல், நிலநடுக்கம், சுனாமி மாதிரி நம்ம கண்ட்ரோலை மீறி இயற்கையால நடக்கிறது எல்லாமே முதல் வகை. மனுஷங்களோட தவறுகள்னால, கவனக்குறைவுனால, இல்லைன்னா சரியா பிளான் பண்ணாததுனால நடக்கிறது எல்லாமே ரெண்டாவது வகை. இந்த அடிப்படை பிரிவினை தான் இந்த முழு பாடத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, இப்ப நம்ம பார்த்த 2 பிரிவுகள்ல முதல் வகையான இயற்கை பேரிடர்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த நிகழ்வுகள்லாம் மனுஷனோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டதுங்கிறது உண்மைதான். நம்மளால ஒரு நிலநடுக்கத்தையோ ஒரு புயலையோ நிறுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா அதனால ஏற்படுற உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் முறையான திட்டமிடல் மூலமா கண்டிப்பா குறைக்க முடியும். அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட முக்கியமான நோக்கமே. வாங்க, இதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இயற்கை பேரிடர்களை நாம முதல்ல பாக்குறது நிலநடுக்கம், அதாவது எர்த்குவேக். பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட்ஸ் நகரதால சடனா ஏற்படுற ஒரு அதிர்வு தான் இது. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு நிலநடுக்கம் மையம், அதாவது ஃபோக்கஸ். பூமிக்கு கீழே எந்த ஆழமான பாயிண்ட்ல இந்த அதிர்வு ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஃபோக்கஸ். 2வது மையப்புள்ளி, அதாவது எபிசென்டர். அந்த ஃபோக்கஸ்க்கு நேரா மேல, பூமிக்கு மேல தரைப்பரப்புல நம்ம அந்த அதிர்வை உணரோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் எபிசென்டர். எக்ஸாம்ல இந்த 2ஐயும் மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் பூமிக்கு அடியே, எபிசென்டர் பூமிக்கு மேல, அவ்வளவு. அடுத்ததா நாம பாக்குற 2மே புவியியல் சம்பந்தப்பட்ட பேரிடர்கள். எரிமலை, அதாவது வால்கனோ, மற்றும் சுனாமி. எரிமலைங்கிறது சிம்பிளா சொன்னா பூமிக்குள்ளே இருந்து எரிமலை குழம்பு, அதாவது லாவா, பாறைகள், வாயுக்கள் இதெல்லாம் ஒரு ஓப்பனிங் வழியா வேகமா வெளியே வர்றது. சுனாமிங்கிறது கடலுக்கு அடியில ஏற்படுற ஒரு பெரிய நிலநடுக்கம், இல்லைன்னா எரிமலை வெடிப்பு, இல்லைன்னா நிலச்சரிவு காரணமா உருவாகிற பெரிய பெரிய அலைகளோட ஒரு தொடர். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2க்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கடலுக்கு அடியில ஒரு எரிமலை வெடிச்சா அது ஒரு பயங்கரமான சுனாமியை உருவாக்கலாம். அதே மாதிரி கடலுக்கு அடியில ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் சுனாமி வரும். நாம வெறும் டெஃபினிஷனா படிச்ச விஷயங்களோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும்னு இந்த படங்கள் நமக்கு காட்டுது இல்லையா? ஒரு பக்கம் பாருங்க, நிலநடுக்கத்தால இடிஞ்சு போன கட்டிடங்கள், மனுஷனோட உழைப்பெல்லாம் எப்படி ஒரே நொடியில வீணாகுதுன்னு காட்டுது. இன்னொரு பக்கம் எரிமலை குழம்பு ஒரு ஊரையே அழிக்கிற சக்தியோட பாஞ்சு வருது. இந்த அழிவோட அளவை பார்க்கும்பொழுதுதான் நாம ஏன் பேரிடர் மேலாண்மை பத்தி படிக்கிறோம், ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரொம்ப அவசியம்னு நம்மால ஆழமா உணர முடியும். இன்னும் சில முக்கியமான இயற்கை பேரிடர்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். முதலாவது சூறாவளி, அதாவது சைக்ளோன்.
வங்கக்கடல்ல உருவாகிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால நம்ம கடலோர மாவட்டங்கள் அடிக்கடி பாதிக்கப்படுது. அடுத்தது வெள்ளம், அதாவது ஃப்ளட். அளவுக்கு அதிகமான மழையாலேயோ இல்ல அணை உடையும் போதோ ஏற்படுறது. இதுவும் தமிழ்நாட்டுல நம்ம அடிக்கடி சந்திக்கிற ஒரு பேரிடர். பிறகு நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைடு. மலைப்பகுதிகள்ல கனமழையால பாறைகளும் மண்ணும் மொத்தமா சரிஞ்சு வர்றது. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி பகுதிகள்ல இது நடக்க வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி பனிமலைகள்ல பனி சரிஞ்சு வந்தா அது பனிச்சரிவு, அவலாஞ்ச். கடைசியா இடி மற்றும் மின்னல், லைட்னிங். இதுவும் ஒரு ஆபத்தான பேரிடர் தான். இந்த ஒவ்வொரு பேரிடரின் பேரையும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேள்விகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவரைக்கும் நம்ம இயற்கையோட சக்தியால ஏற்படுற பேரிடர்களை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது 2வது பெரிய பிரிவு, மனிதனால் உருவாகும் பேரிடர்கள். இங்கதான் நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த பேரிடர்கள் மனுஷனோட கவனக்குறைவு, டெக்னாலஜில ஏற்படுற கோளாறுகள், இல்லைன்னா தப்பான திட்டமிடலால ஏற்படுறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கை பேரிடர்கள் மாதிரி இல்லாம இதுல பலவற்ற சரியான நடவடிக்கைகள் மூலமா நம்மால தடுத்திருக்க முடியும். மனிதனால் உருவாகும் பேரிடர்கள்ல சில முக்கிய வகைகளை பார்க்கலாம். தீ விபத்துகள் ஒரு சின்ன கவனக்குறைவு எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு நமக்கு நல்லாவே தெரியும். கட்டிடங்கள் இடிந்து விழுவது இது தரமற்ற கட்டுமானத்தோட நேரடி விளைவு. தொழிற்சாலை விபத்துகள் பாதுகாப்பு விதிகளை சரியா மதிக்காததால ஏற்படுற மிகப்பெரிய சோகங்கள். போக்குவரத்து விபத்துகள் நாம டெய்லி நியூஸ்ல பாக்குற ரோடு ஆக்சிடென்ட்ஸ், ரயில் விபத்துகள். தீவிரவாதம் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற திட்டமிட்ட செயல்கள். கடைசியா கூட்ட நெரிசல், அதாவது ஸ்டாம்பேட். திருவிழாக்கள்லயோ பெரிய பொது நிகழ்ச்சிகள்லயோ ஏற்படுற துயரமான நிகழ்வுகள். இது எல்லாமே மனித தவறுகளோட விளைவுகள் தான். தொழிற்சாலை விபத்துகள்னு சொன்ன உடனே இந்தியாவோட சரித்திரத்துல மறக்கவே முடியாத ஒரு கருப்பு அத்தியாயம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் 1984 நடந்த போபால் விஷவாயு கசிவு. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டருக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம். எக்ஸாம்ல இதை பத்தி கேள்வி வராம இருக்கவே இருக்காது. ஒரு தொழிற்சாலையோட பாதுகாப்பு குறைபாடு ஒரு நகரத்தையே எப்படி கல்லறை தோட்டமா மாத்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு வலி மிகுந்த சாட்சி. சரி, இப்போ பேரிடர்கள்ல தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருக்கமான, எக்ஸாம்ல அடிக்கடி கேள்விகள் வர்ற 2 முக்கியமான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒன்னு 2004 சுனாமி, இன்னொன்னு 2015 சென்னை வெள்ளம். இந்த 2 நிகழ்வுகளும் நம்ம மாநிலத்தோட வரலாற்றையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். 2004 இந்திய பெருங்கடல் சுனாமி. இந்த தேதியை எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் மறக்கவே கூடாது. டிசம்பர் 26, 2004. இந்த ஒரு நாள் இந்தியால பேரிடர் மேலாண்மைங்கிற ஒரு துறையையே முழுசா மாத்தி அமைச்சுது. இந்த சுனாமிக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் வேற. அதனால இது வெறும் ஒரு பேரிடர் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த சுனாமியோட கோர தாண்டவத்தை இந்த நம்பர்ஸ் நமக்கு புரிய வைக்கும். இந்த சார்ட்டை பாருங்க. முதல் பார் தமிழ்நாட்டுல மட்டும் ஏற்பட்ட உயிரிழப்பு காட்டுது, 1705 பேர். 2வது பார் இந்தியா முழுவதுமான பாதிப்பு, கிட்டத்தட்ட 10,000 பேர். ஆனா அந்த 3வது பார பாருங்க, ஆசியா முழுவதுமா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை நாம இழந்திருக்கோம். இந்த எண்கள் வெறும் புள்ளிவிவரங்கள் இல்லைங்க, இது ஒரு தலைமுறையோட சோகம். நம்ம மாநிலம் எவ்வளோ கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மேப்பை பாருங்க. இந்தோனேஷியால சுமத்ரா தீவுக்கு பக்கத்துல தான் இந்த சுனாமிக்கான நிலநடுக்கம் உருவாச்சு. அங்கிருந்து உருவான அலைகள் எப்படி இந்திய பெருங்கடல் முழுக்க பரவி நம்ம கடற்கரையை தாக்குச்சுன்னு இதுல தெளிவா பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் மாவட்டம் தான் மிக மோசமா பாதிக்கப்பட்ட பகுதி. இந்த இடம் எக்ஸாம்ல கேட்கப்படலாம், நோட் பண்ணிக்கோங்க. 2004 சுனாமிக்கு பிறகு இந்திய அரசு எடுத்த ஒரு மிக முக்கியமான பாலிசி டெசிஷன் இது. 2007 ஹைதராபாத்ல INCOIS, அதாவது இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் என்கிற அமைப்பை உருவாக்குனாங்க. இதோட முக்கியமான வேலையே சுனாமி மாதிரி கடல் சார்ந்த பேரிடர்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கறது தான். இது ஒரு டைரக்ட் ஃபேக்ட். எந்த வருஷம், எந்த இடம், என்ன அமைப்பு, இந்த 3ம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம மாநிலம் சந்திச்ச இன்னொரு மிகப்பெரிய பேரிடர் 2015 சென்னை பெருவெள்ளம். இந்த படம் நம்மள பலருக்கு நேரடி அனுபவங்களையும் கசப்பான நினைவுகளையும் கொண்டு வரும். ஒரு மாநிலத்தோட தலைநகரமே பல நாட்கள் தண்ணில மூழ்கி இருந்தது. இந்த வெள்ளத்துல 400க்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம இழந்தோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நகர்ப்புற வெள்ளம், அதாவது அர்பன் ஃப்ளட்டிங்க்கு ஒரு மிக முக்கியமான கேஸ் ஸ்டடி. ஒரு வருங்கால அதிகாரியா ஒரு திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் எப்படி இந்த மாதிரி பேரிடர்களுக்கு வழிவகுக்குதுன்னு நாம கண்டிப்பா சிந்திக்கணும்.
வெள்ளம் வரும்போது நம்ம உயிரை காப்பாத்திக்க சில விஷயங்களை கண்டிப்பா செய்யணும், சிலது செய்யவே கூடாது. ஒரு எமர்ஜென்சி கிட், அதுல டார்ச் லைட், பேட்டரி, உலர் உணவு, ஃபர்ஸ்ட் எய்ட் பொருட்கள் இதெல்லாம் தயாரா வச்சுக்கணும். அரசாங்கத்தோட எச்சரிக்கைகளை கவனமா கேட்கணும். தாழ்வான பகுதியில இருந்தா உடனே உயரமான இடத்துக்கு போகணும். அதே மாதிரி வெள்ள நீர்ல நடக்கவோ வண்டி ஓட்டவோ முயற்சி செய்யவே கூடாது, ஏன்னா அதெல்லாம் அடிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு. கரண்ட் கம்பம், சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி மின்சார உபகரணங்களை தொடவே கூடாது. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான், ஆனா எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா வரும். நண்பர்களே, இது வரைக்கும் நாம பேரிடர்னா என்ன, அதோட வகைகள், தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள்னு நிறைய விஷயங்களை டீட்டெயில்டா பார்த்தோம். ஆனா ஒரு ஆஸ்பிரண்டா நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? இந்த அறிவை எக்ஸாம்ல மார்க்ஸா கன்வெர்ட் பண்றது தான். சரி, இப்ப நாம படிச்ச இந்த விஷயங்கள்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்விகள் கேட்கும், நாம எதுல அதிகமா கவனம் செலுத்தணும்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த 4 வார்த்தைகளும் பேரிடர் மேலாண்மையோட உயிர்நாடிகள்னு சொல்லலாம். எக்ஸாம்ல திரும்ப திரும்ப வரும். முதல்ல தணித்தல், அதாவது மிட்டிகேஷன். அப்படின்னா ஒரு பேரிடர் வந்தா அதோட பாதிப்பை குறைக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே செய்யற வேலைகள். உதாரணத்துக்கு வெள்ளம் வர்ற பகுதியில உயரமான தடுப்பணை கட்டுறது ஒரு மிட்டிகேஷன். அடுத்து முன்னறிவிப்பு, ஃபோர்காஸ்ட். புயல் எங்க கரையை கடக்க போகுதுன்னு வானிலை மையம் சொல்லுது இல்லையா, அதுதான் இது. பிறகு புவி அதிர்வு அளவு, மேக்னிடியூட், நிலநடுக்கத்தோட சக்திய ரிக்டர் அளவுகோல்ல சொல்றது. கடைசியா நீர்பிடிப்பு, கேட்ச்மெண்ட் ஏரியா. ஒரு ஆத்துக்கோ ஏரிக்கோ எந்தெந்த பகுதியிலிருந்தெல்லாம் மழை நீர் வருதோ அந்த மொத்த ஏரியாவும் தான் அதோட நீர்பிடிப்ப பகுதி. இந்த வார்த்தைகள் பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பாடத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்கும்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்ப்போம். வெள்ளத்தின் போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை மாதிரி விஷயங்களை வச்சு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இதுல எது சரி எது தவறு அப்படின்னு கூற்று கேள்விகள் கேட்கலாம். ஒரு பக்கம் பேரிடர் பெயர்களை கொடுத்து இன்னொரு பக்கம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்து பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். 2004 சுனாமி நடந்த தேதி, இன்கோயஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, இந்த மாதிரி நேரடியான உண்மை கேள்விகளும் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் நிச்சயம் வரலாம். அதனால கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும், முக்கியமான ஃபேக்ட்ஸையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த வகுப்புல நம்ம பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களும் அடங்கிய கம்ப்ளீட் எக்ஸாம் ஓரியன்டட் PDF நோட்ஸ் இப்ப ஃப்ரீயா கிடைக்குது. டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளை அடிப்படையா வச்சு தயார் செஞ்ச இந்த PDF வெறும் 29 ரூபீஸ்க்கு கிடைக்குது. ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முழு தலைப்பையும் தெளிவா படிச்சு முடிக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கான இணைப்பு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி தினமும் டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சீரியஸா படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் மாதிரி கூடுதல் சப்போர்ட் கிடைக்கும். டே 32 நாம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நாளைக்கு டே 33ல இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிங்கிற திறவுகோலை மட்டும் கைவிட்றாதீங்க. ஒவ்வொரு நாளும் நாம படிக்கிற ஒவ்வொரு பக்கமும் நம்ம லட்சியத்தை நோக்கிய ஒரு படி. நம்பிக்கையோட படிங்க. டிஎன்பிஎஸ்சி 2026ல அரசு பணி நமக்காக காத்திருக்கு. கீப் ஸ்டடியிங்.